வெல்கம் டு மழலை தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங் தாங்க. இது ஒரு சின்ன செட்டிங் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது எல்லாருக்குமே. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். எல்லா செட்டிங்கும் நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது. வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஸ் ஃபோன்லேயே கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஃபோனில். அதுலேயே இன்னும் நிறையா இருக்கிற செட்டிங்ஸ்லாம் பற்றி நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து டீப்பாக உள்ளே போயிட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணுறது இல்லை. மேலோட்டமாக வாட்ஸ்அப்புனா அதில் வர மெசேஜை பார்த்துட்டு விடுவோம். ஃபேஸ்புக் அது மாதிரி மேலோட்டமாக தான் நம்ம பார்த்துட்டு போவோம். ஆனால் இந்த செட்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அது என்ன யூஸ்ஃபுல்னால், இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டுங்களே கூட யாருனா ஒரு சிலர் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து வெறும் ஃபார்வர்ட் மெசேஜ் மட்டும் அவங்க நிறைய அனுப்பிட்டே இருப்பாங்க. அடுத்து குரூப் இருக்கும், அவங்க கூட நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த ஃபார்வர்ட் மெசேஜால் நம்ம கேலரி வந்து சீக்கிரமாக ஃபுல்லாகிடும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் இருந்தாலும் இப்போ நிறைய ஃபார்வர்ட் மெசேஜால் ஃபுல்லாகுதா, அப்போ வந்து ஃபோனில் காமிக்கும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, சீக்கிரமாக டெலீட் பண்ணுங்கன்னு. நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜெல்லாம் டிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுவோம். இந்த செட்டிங் பண்ணுறதால என்னன்னா, இப்போ நம்ம யாருனா ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்ணி இது மாதிரி இப்போ ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறவங்க கூட இருக்கட்டும், நம்ம செலக்ட் பண்ணி அவங்க மெசேஜெலாம் வந்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜெலாம் கேலரிக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. அவங்களது வந்து கேலரிக்கு போகாது, நம்ம அங்கே ஷோவாகவும் வாட்ஸ்அப்பில் நம்ம பார்த்துட்டு அது வந்து ஆனால் கேலரிக்கு போகாது, வாட்ஸ்அப்லேயே சேவ் ஆகிடும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே வீடியோவில். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காண்டாக்டில் இருக்க ஒரு வாட்ஸ்அப்பு யாருதுன்னா ஒருத்தவங்களது எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இது யூஸ்ஃபுல் மெசேஜாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாங்க நம்ம வாட்ஸ்அப் காண்டாக்டுக்குள்ளே போகலாம். இப்போ வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிவிட்டு காண்டாக்டுக்குள்ளே போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் லிஸ்ட்லாம் காமிக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் யாருன்னா ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குரூப் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ குரூப் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பாருங்கள், சைடில் ஒரு ஐக்கான் காமிக்கும். ஐ போட்டு ரவுண்டு இருக்குது பாருங்கள் சைடில், அதுதான். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனவுடனே மீடியா விசிபிலிட்டி இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு காமிக்கும் ஃபோட்டோஸ்லாம் நம்ம சேவ் பண்ணணுமா, கேலரிக்கு போகணுமான்னு. வானான்ட்டு நோ கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே இப்போ நம்மளுக்கு செட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் என்னென்னா, இந்த குரூப்பில் வர மெசேஜ்லாம் வந்து நம்மளுக்கு கேலரிக்கு போகாது. அப்புறம் அந்த மெசேஜ்லாம் எங்கே சேவ் ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. அதே தாங்க, ப்ரொஃபைல் டிபி அழுத்திட்டு அந்த ஐக்கான் அழுத்திட்டு உள்ளே போயிடும். போயிட்டு உடனே நம்மளுக்கு மீடியா லிங்க்ஸ் அண்டு டாக்ஸ் காமிக்குது இல்லைங்களா, அதை அழுத்திட்டு உடனே வர மெசேஜ்லாம் இங்கே தான் சேவ் ஆகும். இப்போ வந்து இந்த குரூப்பில் எனக்கு எந்த மெசேஜும் வரல, அதனால் வந்து எனக்கு எந்த ஃபோட்டோவும் இங்கே வந்து காமிக்கல. இல்லைனா வந்து இங்கேயே சேவ் ஆகிடும் நம்மளுக்கு ஃபோட்டோ, அந்த மீடியா இருக்கு இல்லையா அதுக்கு கீழேயே. சரி வாங்க, இன்னொன்று ஒரு குரூப் இல்லாமல் நம்ம தனியாக இருக்கிற ஒரு காண்டாக்ட் எடுத்து பார்க்கலாம், அதில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு. நான் இப்போ என் காண்டாக்டில் இருக்க ஒரு ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி நம்ம மீடியா விசிபிலிட்டி போயிட்டு நோ கொடுக்குறோம். கொடுத்து செட்டிங் ஓகே கொடுத்துட்டு இனிமேல் இவங்க அனுப்புகிற மெசேஜ் நம்மளுக்கு கேலரிக்கு வராது. அப்புறம் எங்கே இருக்கும், இப்போ இங்கே சைடில் இருக்குது பாருங்கள் 3 டாட்டு, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அதில் மீடியா லிங்க் அண்டு டாக்ஸ் அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அங்கே வந்திருக்க மெசேஜ்லாம் வந்து காமிக்கும். இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம பார்த்துட்டு உடனே கூட டிலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்குது பாருங்கள் டிலீட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணால் டிலீட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள் வேலை. இப்போது இதனால் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் மெசேஜெலாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே டிலீட் பண்ணிடுறோம். இதனால் கேலரிக்கும் வந்து அது வந்து போய் சேவ் ஆகாது, கேலரியும் ஃபுல்லாகாது, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட